ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 86வது தசகம். சால்வன் வத. மகாபாரத போர். சால்வோ பைஷ்மீ விவாஹே யதுபல விஜிதச்சந்திரசூடாத் விமானம் விந்தன் சௌபம் சமாயித்வயி வசதி குரும் ஸ்வத்புரீமப்யபாங்க்ஷேத் प्रद्युम्नस्तं निरुन्दन् निखिलयदुपडेर्यगृहीदुग्रवीर्यं तस्यामात्यं ध्युमन्दं व्यजनि च समर सप्तविंशत्यहान्तम्. இந்த 86வது தசகத்தில் பட்டதிரி சால்வன் வதம் மகாபாரத போரை வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் சால்வன் துவாரகையை தாக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முன்பு ருக்மிணி கல்யாண சமயத்தில் உன் யாதவ சேனைகளோடு சால்வன் தோல்வியடைந்தான். இவன் சிவபெருமானை வழிபட்டு சௌபம் என்ற ஆகாய விமானத்தை பெற்றான். நீ ராஜசூய யாகத்திற்கு சென்ற பொழுது மாயாவியான சால்வன் உன் துவாரகையை தாக்கினான். அப்பொழுது பிரத்யும்னன் உன் யாதவ படைகளோடு அவனை தடுத்தான். மேலும் அவனுடைய மந்திரியும் பெருவீரனுமான துயுமான் என்பவனை கொன்றான். இப்படி 27 நாட்கள் போர் நடந்தது அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தாவத்வம் ராமசாலி த்வரிதமுபகத கண்டித பிராய சைன்யம் சௌபேஷம் தம் யருந்தா சஜ கிலகதயா ஷார்கமப்ரம்ஷயத்தே மாயாதாதம் வ்யஹிம்சீதபித்தவ புரதஸ்தத்வயாபி க்ஷணார்த்தம் நாஞ்சாயித்யாஹுரேகே ததிதமவமதம் வியாச ஏவ ஞஷேதே. இந்த 2வது ஸ்லோகத்தில் மாய வாசுதேவ வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்ட நீ உடனே பலராமனோடு விரைந்து வந்தாய். அதற்குள் சால்வனின் படை ஓரளவு முறியடிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய எல்லா சேனையும் நாசம் செய்தாய். சால்வன் தன் கதையால் உன் வில்லை கீழே தள்ளினான். உன் தந்தையான வசுதேவர் போல் மாய வாசுதேவர் போல வேஷம் செய்து வதம் செய்தான். சிறிது நேரம் இது மாயைதான் என்று நீ அறியவில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் வியாசர் உனக்கு இந்த அவநிலை ஏற்பட்டதாக ஒப்புக்கொள்ளவில்லை அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஷித்வா சௌபம் கதா சூர்ணிதமுதகணிதௌ மங்ஷு சால்வேபி சக்ரே நோத்கிருத்தே தந்தவக்த்ர பிரசபமபி பதன்னப்யமுஞ்சத்கதாம் தே கௌமோதக்யா ஹதோசாவபி சுக்ருதநிதிश्चैत्यवत् प्रापदैक्यम् सर्वेषामेष पूर्वं त्वयि धृतमनसां मोक्षणार्थोऽवतारः. இந்த 3வது ஸ்லோகத்தில் சால்வ வதமும் தந்தவக்திரனின் மோட்சத்தையும் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ சால்வனுடைய சௌபம் என்ற ஆகாய விமானத்தை உன் கதாயுதத்தால் தூள் தூளாக்கி கடலில் எறிந்தாய். சால்வனுடைய தலையை சக்கரம் ஆயுதத்தால் அறுத்தாய். அப்பொழுது சால்வனின் நண்பன் தந்தவக்திரன் உன்னை எதிர்த்தான். இவன் உன்மேல் தன் கதாயுதத்தை எறிந்தான். உடனே நீ உன் கௌமோதகி என்ற கதாயுதத்தால் அவனை கொன்றாய். இவனும் சிசுபாலனை போல் புண்ணியத்தின் இருப்பிடமான உன்னிடம் 2 கலந்தான். உன்னிடத்தில் உள்ளத்தை செலுத்திய எல்லோருக்கும் மோட்சம் அளிக்கதான் நீ இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். त्वय्यायते तजादे किल कुरु सदसि द्यूतके संयतायाः क्रन्दन्त्यायाज्ञसेन्या सकरुणमकृताश्चेलमालामनन्ताम् अन्नान्दप्राप्त सर्वांशजमुनिचकित द्रौपदी चिन्तितोऽथ பிராப்தஷாகன்னமஸ்னன்முனிகணமகிருதாஸ்திருப்திமந்தம் மனாந்தே. இந்த 4வது ஸ்லோகத்தில் திரௌபதியின் மானம் காத்ததை, துர்வாசர் பிக்ஷை, இதையெல்லாம் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ துவாரகைக்கு சென்ற பின் கௌரவ சபையில் சூதாட்டம் நடந்தது. அந்த சூதாட்டத்தில் தன்னை பணயமாக வைத்து இழந்த செய்தி அறிந்த திரௌபதி
உன்னையே சரணடைந்து கதறினாள். பிறகு நீ உன் அருளால் அவள் உடுத்தியிருந்த சேலையை இழுக்க இழுக்க முடிவில்லாமல் வளரச் செய்தாய். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் உணவு வேளை முடிந்ததும் சிவபெருமானின் அம்சம் துர்வாசர் முனிவரின் வருகையைக் கண்டு அவரால் தங்களுக்கு துன்பம் வரும் என்று நினைத்து பயந்த திரௌபதி உன்னை தியானித்தாள். உடனே நீ அங்கு எழுந்தருளி அக்ஷய பாத்திரத்தில் எஞ்சியிருந்த சிறு கீரையை உண்டாய். அந்த துர்வாச முனிவரை உண்ணாமலேயே உண்டதாக திருப்தி அடையச் செய்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். युद्धोद्योगेत मन्त्रे मिलति सदिवृत फल्गुनेन त्वमेकः कौरव्ये दत्तसैन्यकरिपुरमगमो दौत्यकृत् पाण्डवार्थं भीष्मद्रोणातिमान्ये तव खलु वचने धिक्कृते कौरवेण व्यावृण्वन् विश्वरूपं मुनिसदसि पुरीं क्षोभयित्वा कदोपुः. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் தூது செல்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தம் செய்வதாய் நிச்சயித்தார்கள். அர்ஜுனன் உன்னை பக்கத்தில் வரும்படி வேண்டினான். துரியோதனன் உன் படைகளை விரும்பினான். அப்படியே அவரவர்களுக்கு நீ அளித்துவிட்டு பாண்டவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நீ சமாதானம் செய்ய தூதுவனாக ஹஸ்தினாபுரம் சென்றாய். அங்கு முனிவர்கள் கூடியிருந்த சபையில் பீஷ்மர், துரோணர் உன் வார்த்தையை கேட்டு கொண்டாடினார்கள். ஆனால் துரியோதனன் உன் வார்த்தைகளால் கோபம் கொண்டு நிராகரித்தான். பிறகு நீ கோபம் கொண்டு முனிவர்கள் கூடியிருந்த அந்த சபையில் உன் விஸ்வரூபத்தை காட்டி அவர்களை கலங்கும்படி செய்துவிட்டு திரும்பிச் சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். जिष्णुस्त्वं कृष्णसुध खलु समरमुखे बन्धुखादे दयालुं खिन्नं तं वीक्ष्य वीरं किमिथमयि सखे नित्य एकोऽयमात्मा को वध्यः गोत्रहन्ता तदिह वदभियं प्रोच्य मय्यर्पितात्मा धर्म्यं युद्धं चरेदि प्रकृतिमनयता दर्शयन् விஸ்வரூபம். இந்த 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் கீதோபதேசத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பாண்டவ கௌரவர் யுத்தத்தில் நீ அர்ஜுனனுக்கு தேரோட்டியானாய். வீரனான அர்ஜுனன் போர் தொடங்குவதற்கு முன் மனம் கலங்கினான். உற்றார் உறவினர் இவர்களை கொல்ல பயந்து அர்ஜுனன் கருணையால் மயங்கி நின்றான். அப்பொழுது நீ அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தாய். நீ அவனிடம், தோழனே, இது என்ன? ஆத்மா என்பது ஒன்றுதான். இதில் கொல்லுபவன் யார், கொல்லப்படுகிறவன் யார்? அதாவது எல்லோரின் உள்ளிலும் ஆத்மா அழிவில்லாதது. இந்த வதத்தை குறித்து இருக்கும் பயத்தை விடு. என்னிடத்தில் மனதை அர்ப்பணம் செய்து க்ஷத்ரியனுக்கு அறநெறி தவறாமல் யுத்தம் செய் என்று உபதேசித்தாய். மேலும் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் தரிசனம் காட்டினாய். பிறகு அவனை இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். भक्तोत्तं सेद भीष्मे तव धरणि परक्षेपकृत्यैकसक्ते नित्यं नित्यं विपिन्दत्युतसमधिकं प्राप्तसादे च पार्थे निःशस्त्रत्वप्रतिज्ञां विजहतरिवरं धारयन् क्रोधशाली वातावन् प्राञ्जलिं तं नतशिरसमतो वीक्ष्य मोतादपाकाः. இந்த 7வது ஸ்லோகத்தில் பக்தன் பீஷ்மரின் பிரதிஜையை காக்க கிருஷ்ணன் தன் பிரதிஜையை விடுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சிறந்த பக்தனான பீஷ்மர் பூபாரம் ஒழிக்கும் உனது செயல் ஒன்றிலேயே ஈடுபட்டு தினமும் 10,000 மேலுள்ள போர் வீரர்களை கொன்றார். அதனால் அர்ஜுனன் சோர்வடைந்தான். அப்பொழுது நீ போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்று பிரதிஜையை விட்டுவிட்டு சிறந்த சுதர்சனம் என்ற சக்கரத்தை எடுத்துக்கொண்டு கோபம் அடைந்தவன் போல் பீஷ்மரை நோக்கி ஓடினாய். உடனே பீஷ்மர் தலை தாழ்த்து கைகுவித்து உன்னை வணங்கியதைக் கண்டு நீ மிகவும் மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார்.
युद्धे द्रोणस्य हस्तिस्थिररणपगदत्तेरितं वैष्णवास्त्रं वक्षस्यादत्तचक्रस्तगितरविमहा प्रार्थयन् सिन्धुराजं नाकास्त्रे कर्णमुक्ते क्षितिमवनमयन् केवलं कृत्तमौलिं तत्रेतत्रापि पार्थं किमिव न हि भवान् பாண்டவானாமகார்ஷே. இந்த 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் யுத்தத்தில் அர்ஜுனனை ரட்சிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, துரோணர் தலைமையேற்று நடத்திய போரில் நரகாசுரரின் மகன் பகைத்தான். துணையாக யானை மீது இருந்து கொண்டு போர் புரிந்தான். இவன் அர்ஜுனன் மீது செலுத்திய நாராயண அஸ்திரத்தை நீ உன் மார்பில் தாங்கிய அர்ஜுனனை காப்பாற்றினாய். பிறகு அர்ஜுனனை கொண்டு சூரிய ஒளி மறைத்து ஜெயத்ரதனை வதம் செய்தாய். கர்ணன் நாகாஸ்திரத்தை ஏவினான். உடனே நீ தேரை பூமியில் அழுத்தி அர்ஜுனனை நோக்கி வந்த பாணத்தை அவன் கிரீடத்தை மட்டும் அறுக்கும்படி செய்தாய். இப்படி அர்ஜுனனை பல தடவைகள் நீ ரட்சித்தாய். பாண்டவர்களுக்கு நீ வேறு என்னதான் செய்யவில்லை என்று பட்டதிரி குருவாயூரப்பனோடு கேட்கிறார். युद्धादौ तीर्थकामी स खलु हलतरो नैमिषक्षेत्रमृच्छन् न प्रत्युत्थायि सुदक्षयकृतदसुतं तत्पदे कल्पयित्वा यज्ञं बल्बलं पर्वणि परितलयन् स्नादतीर्थोरणान्ते सम्प्राप्तो भीमदुर्योधनरणमसमं वीक्ष्य यातः पुरीं ते. இந்த 9வது ஸ்லோகத்தில் பலராமன் தீர்த்த யாத்திரை முடிந்து திரும்புறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, போரின் தொடக்கத்தில் பலராமன் தீர்த்த யாத்திரை சென்றான். இப்படி செல்லும் பொழுது நைமிஷாரண்யம் சென்றான். அங்கே பலராமன் வருவதை அறிந்தும் சூத பௌராணிகள் எழுந்து மரியாதை செய்யாததால் அவரை வதம் செய்தான். அவனுடைய மகனை பதவியில் அமர்த்தினான். பல்லவன் என்ற அசுரன் பர்வ காலங்களில் செய்யும் வேள்விகளை செய்ய விடாமல் தடுத்ததால் இவனை அழித்தான். பிறகு தீர்த்த யாத்திரை புனித இடங்களையும் முடித்து கொண்டு போர் முடியும் நேரத்தில் குருட்சேத்திரம் வந்து சேர்ந்தான். அப்பொழுது பீமனுக்கும் துரியோதனுக்கும் கதாயுத போர் முடிவடையாமல் இருந்ததைக் கண்டு பலராமன் அந்த இடத்தை விட்டு துவாரகை திரும்பினான். அல்லவா குருவாயூரப்பா, குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். संसुप्त द्रौपदेय क्षपणहतधियं द्रौणिमेत्यत्वदुक्त्या तन्मुक्तं ब्राह्ममस्त्रं समकृतविजयो मौलिरत्नं च जक्रे उच्छित्यै पाण्डवानां पुनरपि च विशत्युत्तरा गर्भमस्त्रे रक्षन्नङ्गुष्टमात्र किल जडरमकाश्चक्रपाणिर्विभोत्वम्. இந்த 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பாண்டவ வம்சத்தை ரட்சிக்கிறதை பட்டதிரி விளக்குகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, துர்புத்தி உள்ள அஸ்வத்தாமன் தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் குழந்தைகளை கொன்றான். அர்ஜுனன் இவனை தண்டிக்க நெருங்கினான். அப்பொழுது அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். உன் கட்டளைப்படி இந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் உபசம்ஹாரம் செய்தான். பிறகு அஸ்வத்தாமாவின் தலையில் இருந்த ரத்தனத்தை அறுத்தான். மறுபடியும் பாண்டவர் வம்சத்தை அழிக்க அஸ்வத்தாமா அஸ்திரம் அபிமன்யு மனைவியான உத்தரையின் கர்ப்பத்தில் சிசுவை எரிக்கத் தொடங்கியது. உடனே நீ விரலளவு உருவம் கொண்டு கையில் சுதர்சன சக்கரம் ஏந்தி கொண்டு உத்தரையின் கர்ப்பத்தில் புகுந்து சிசுவை காப்பாற்றினாய். அல்லவா குருவாயூரப்பா, குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். धर्मौकं धर्मसूनोरपि तदतकिलं चन्दमृत्युः स भीष्म त्वां पश्यन् भक्तिभूम्नैव हि सपति ययौ निष्कलब्रह्मभूयं संयाज्यादश्वमेधैस्त्रिभिरतिमहितैर्धर्मजं पूर्णकामं सम्प्राप्तो द्वारकां त्वं पवनपुरपते पाहि मां सर्वरोगान्. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 11வது ஸ்லோகத்தில் பீஷ்ம உபதேசமும்
பீஷ்மருடைய மோட்சத்தையும் வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தன் விருப்பம் போல் இறப்பதற்கு உரிய வரத்தை பெற்றவர் பீஷ்மர். பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு தர்மசாஸ்திரம் அனைத்தும் உபதேசித்து அருளினார். பிறகு பீஷ்மர் பக்தி மிகுதியால் உன்னை பார்த்து கொண்டே நிற்குண பிரம்ம நிலையை அடைந்தார், அதாவது மோட்சமடைந்தார். பிறகு தர்மபுத்திரருக்கு 3 அஸ்வமேதங்களை சிறப்பாக செய்வித்து அவர் இஷ்டம் முழுவதும் பூர்த்தி செய்தாய். கடைசியில் துவாரகைக்கு சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா, என்னை எல்லா வியாதிகளிலிருந்தும் காக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். அதே மாதிரி நாமும் குருவாயூரப்பன் தாமரை போன்ற திருவடிகளில் விழுந்து பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.